நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் நான் சொல்றதை கேட்டு நடங்க அப்படின்றது அப்பாவுடைய அதிகாரம். நான் வந்துட்டேன், எனக்கு வழி விட்டுருங்க, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்றது அன்புமணியினுடைய அதிகாரம். இந்த 2க்குள்ள தான் போட்டி நடக்குது. யாருடைய ஆட்கள் எங்கு இருக்க போகிறார்கள் அப்படின்றதெல்லாம் போட்டி நடக்குதே தவிர, இது வந்து மக்களுக்கான பிரச்சனை அல்ல. அது 2 தனிப்பட்ட நபர்களுக்கான பிரச்சனை. குறிப்பா சொல்லப்போனா இது வன்னியர் சமுதாயத்திற்கான பிரச்சனையாக கூட நாம் கருத வேண்டியது இல்ல. வன்னியர் சமுதாயம் விழித்துக் கொள்ள வேண்டிய ஒரு இடம். இன்னைக்கும் வன்னியர்கள் பெரும்பாலும் வாக்களிக்கக்கூடிய கட்சியாக திராவிட முன்னேற்ற கழகம் தான் இருக்கிறது. திமுகவில் தான் அதிகமான வன்னியர்கள் வந்து எம்எல்ஏக்களாக இருக்கிறார்கள், அமைச்சர்களாக இருக்கிறார்கள். வேறு எந்த கட்சியிலும் இந்த அளவுக்கு கிடையாது. காரணம் அந்த சமுதாயம் வந்து அந்த கட்சியை ஆதரிக்கிறது, பார்க்கிறாங்க. நம்ம சமுதாயத்தை சேர்ந்த ஒருத்தர் எம்எல்ஏ ஆகுறாரு, எல்லாருக்கும் பயனடைகின்ற வகையில சில விஷயங்களை கொண்டு வர்றாரு அப்படின்ற விதத்துல அவங்கள தான் ஆதரிக்கிறாங்க. அதை அடுத்தபடியா ஆதரிக்கக்கூடிய கட்சி அதிமுக. அதுக்கும் கீழே தான் வந்து பாமகவிற்கு வன்னியர்களுடைய ஆதரவு என்பதை நம்ம பார்க்க வேண்டியது இருக்கிறது. இதுல ராமதாஸ் முன்வைக்கக்கூடிய இந்த குற்றச்சாட்டுல ஒரு விஷயம் ரொம்ப 2 விஷயம் ரொம்ப அலாமிங்கா இருக்கு. ஒண்ணு, அன்புமணி ராமதாசனுடைய கேரக்டரிஸ்டிக்ஸ். பெற்ற தாயின் மீதே வந்து பாட்டில தூக்கி எரிய போறாரு அப்படின்னா வந்து அந்த மனநிலை வந்து அவ்வளவு சாதாரணமான. அப்பவே சொல்றாரு இது ஒரு சாம்பிள் தான், அன்புமணியுடைய கேரக்டர் பத்தி சொல்றதுக்கு ஒரு சாம்பிள் அப்படின்றாரு. அப்ப அடுத்து சோத்துல விஷம் வச்சாருன்னு சொல்ல போறாரா? நாளைக்கு ஒரு பிரஸ் மீட்டை கூப்பிட்டு என் சோத்துல விஷம் வச்சான், நாய் சாப்பிட்டு கண்டுபிடிச்சது அப்படின்னு சொல்ல போறாரா? தெரியல. அதான் சொல்றேன், இது அவங்க பிரச்சனை. அதுல அலாமிங்கா இருக்கிறது அன்புமணியினுடைய இந்த கேரக்டரிஸ்டிக்ஸ் தான். அம்மா பெற்ற தாயின் மீது பாட்டில தூக்கி எறியக்கூடிய ஒருத்தர் வந்து சமுதாயத்தில் இருக்கக்கூடிய ஒருத்தரை எப்படி சீர்தூக்கி விடுவதற்கான, கைதூக்கி விடுவதற்கான வேலையை செய்வார் அப்படின்றது பிரதானமான கேள்வி. 2வது, எனக்கு கொல்லி வச்சிருங்க அப்படின்னு சொல்றாருன்னா, ஒண்ணு சூசைட் பண்ணிக்கணும், இல்ல அப்படின்னா யாராவது இவரை மர்டரு. இந்த 2ல ஏதோ ஒரு தான் காசாப்டத்தா இருக்க முடியும். ஏன்னா அவர் நல்ல ஆரோக்கியமான மனிதராக இருக்கிறார், தொடர்ந்து பிரச்சாரத்தில் ஈடுபட்டு இருக்கிறார். அவருக்கு போட்டியா ராமதாஸே வந்து நானும் ஆரோக்கியமா தான் இருக்கேன், நீச்சல் அடிச்சு காட்ட வேண்டிய நிர்பந்தத்திற்கு தள்ளப்படுறதெல்லாம் நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. அப்போ இங்க சூசைடுன்ற வார்த்தைக்கு வேலை இருக்கா அப்படின்னா இல்ல. ஏன்னா சௌமியா அன்புமணி வந்து ரொம்ப துணிச்சலான ஒரு நபர். பாலியல் விவகாரத்துல யாராவது உங்களை வந்து பாலியல் ரீதியா வீடியோ எடுத்து வச்சுட்டு மிரட்டுனாங்கன்னா நீ பயப்படாத, அது உன்னுடைய உடல், உன்னுடைய உரிமை. அத்துமீறியவன் அவன்தான் அசிங்கப்பட வேண்டுமே தவிர எந்த தவறும் செய்யாத நீ கூச்சப்படக்கூடாது. காவல் நிலையத்திற்கு சென்று புகார் தெரிவிக்க வேண்டும், அவனை சிறையில் அடைத்து அவனுக்கு தண்டனை பெற்று தர வேண்டும். நாம் வருந்த கூடாது, நாம தைரியமாக இருக்க வேண்டும், எந்த சூழ்நிலையிலும் மனமுடைந்து விடக்கூடாது, நல்லா படிக்கணும் அப்படின்னு பேசக்கூடிய நபராகத்தான் அவரை பல மேடைகள்ல நம்ம பார்த்திருக்கிறோம். அப்போ அதுக்கும் வழி இல்லை.